கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கருவில் உள்ள சிசுவின் உணர்வு. மல்கியா 2 அதிகாரம் 15 வாக்கியத்திலே வாசிக்கிறோம். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஒரு புதிய திருமண தம்பதிகளுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தை வளரும்போது மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் அதிகமான கோப உணர்வுடன் வளர்ந்தது. சாதாரணமாக குழந்தைகள் அப்பா அம்மாவை அடித்து விளையாடும், சேர்த்து கொண்டே அம்மாவின் முடியை பிடித்து இழுக்கும். ஆனால் இக்குழந்தை தாய் தந்தையின் கழுத்தை பிடித்து நெரிக்கும், கன்னத்தை அப்படியே நகத்தால் பிய்த்து வைக்கும், கண்ணை குத்தி கிழிப்பதற்கு முயற்சிக்கும், எப்பொழுதும் முறைத்து பார்த்து கொண்டே இருக்கும். பெற்றோருக்கு இந்த குழந்தை வித்தியாசமாக நடந்து கொள்வது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மனதிலே கவலையும் கொடுத்தது. வேறு வழியில்லாமல் உளவியல் மருத்துவரிடம் குழந்தையை காண்பித்தனர். மருத்துவர் குழந்தையை பரிசோதனை செய்துவிட்டு தாயிடம் தனிமையில் பேசினார். அப்போது அந்த குழந்தையின் அந்த நிலைமைக்கு தாயின் செயல்தான் காரணம். அதாவது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது தாய் தன்னுடைய கிராமத்தில் பாட்டியுடன் இருந்தார்கள். பாட்டி அவளிடம் அதிகமான பேய் கதைகளை சொல்வதுண்டு. இவளுக்கு பயமாக இருந்தாலும் ஆர்வத்துடன் கேட்பாள். அப்படியே இரவின் விழித்திருந்து பேய் படங்களையே பார்த்து கொண்டிருப்பாள். அந்த தாய் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எந்த காட்சிகளை அதிகமாக பார்த்தாரோ அவருக்குள் அந்த உணர்வு அதிகமாய் உள்வாங்கியது. அந்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து கருவில் உள்ள குழந்தையின் உணர்வாக மாறியது. தாயின் தவறான பழக்க வழக்கத்தால் குழந்தை உளவியல் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டது. இஸ்மவேல் ஆகாரின் வயிற்றில் இருக்கும்பொழுது தன்னுடைய பெருமையினால் சாராளை கொடுமைப்படுத்தப்பட்டாள். அவள் மனம் அங்கலாய்த்தது. அழுது வீட்டை விட்டே வெளியேறினாள். அவளின் மனம் கடினப்படுத்தப்படையால் என்னமோ இஸ்ரவேல் துஷ்ட மனுஷங்களாய் வளர்ந்தார்கள். அவள் எதிர்காலத்தை அறிந்த தேவன் அவ்வாறு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இதை வாசிக்கின்ற கருவுற்றிருக்கிற தாய்மார்கள், அன்பான சகோதரிகள், தயவு செய்து கருவிலுள்ள பிள்ளை சிறந்த உணர்வுடன் வளர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வேதம் வாசிப்பதிலும் ஜெபித்தலும் அதிகமாக பாடல் பாடுவதும் பாடல் கேட்பதும் அப்படி நேரத்தை செலவிட வேண்டும். பிள்ளைகளின் மனம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களும் கருவுற்றுகிற தாய்மார்கள் மனம் கலங்காதபடி அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் நாளும் நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக நீங்கள் வாழ தீர்மானம் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.